தசகம் 52. பிரம்மதேவனின் செருக்கினை அடக்குதல். பிரம்மதேவன் மற்ற அவதாரங்களில் காணப்படாத உன் முழு முதல் தன்மையின் மேன்மையை அகாசுரனின் மோட்சத்தில் கண்கூடாக கண்டான். ஆயினும் உன்னை சோதிக்க எண்ணி அதன் பொருட்டு ஒரு மாயையை பயன்படுத்தி கன்று கூட்டங்களை காணாமல் போகும்படி செய்தான். இடையர்கள் கன்றுகளை காணாமல் மனம் கலங்க நீ அந்த பிரம்மதேவனின் செயலுக்கு மேலும் அனுகூலம் செய்வது போல் பாதி உண்ட சோற்று உருண்டைகளோடு கன்றுகளை தேட புறப்பட்டு சென்றார். அப்பொழுது பிரம்மதேவன் சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுவர்களையும் மறைத்து விட்டார். பிறகு உன் மாயையினால் உயிருள்ள கன்றுகளின் உருவத்தையும் இடையர்களின் வடிவத்தையும் கொண்ட நீயே உயிரற்ற உரி, அதிலிருந்த பாத்திரம், புல்லாங்குழல், கொம்பு, வாத்தியம் முதலியவற்றின் வடிவுகளையும் ஏற்று முன் போலவே காடுகளில் நீண்ட நேரம் பலவாறு விளையாடினாய். பின் மாலை பொழுதில் கோகுலத்திற்கு திரும்பி வந்தாய். கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் உருவெடுத்த நீயே உரி, கொம்பு, வாத்தியம் முதலியவையாகவும் வடிவெடுத்ததோடு உன் உருவத்தையும் எடுத்து தங்களை தாங்களே தூக்கி கொண்டும் எடுத்துக்கொண்டும் ஆயர்பாடிக்கு சென்றார். அப்பொழுது இடைச்சிறுவர்களின் தாய்மார்களும் கன்றுகளின் தாய் பசுக்களும் எப்பொழுதும் இல்லாத மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னை வரவேற்றனர். ஏதோ ஒரு ஜீவனை தன் மகனாக பெற்று இவன் என் உயிர் என்று அவன் மீது அபிமானம் கொண்டு அளவு கடந்த பாசத்தை அவன் மீது வைக்கும்போது ஒவ்வொரு ஜீவனிலும் ஆன்மாவாகி நிற்கும் உன்னையே பிள்ளையாகவும் கன்றாகவும் அடைந்த ஆயர் குல கோபியரும் ஆநிரைகளும் தம்மை அறியாமலே ஆனந்தம் கொண்டதில் எவ்வித விந்தையும் இல்லை. இவ்வாறு பற்பல வடிவத்தில் இருக்கும் உன்னை ஆயர்பாடியில் கோபகணங்கள் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி பொங்க சீராட்டினார்கள். உன் தமையனான பலராமன் கூட உன்னை அந்த ஆண்டின் முடிவில்தான் அறிந்தான். நீங்கள் இருவரும் ஒரே பிரம்மத்தின் வடிவினரே. ஆயினும் உங்கள் இருவருக்கும் இடையே விசேஷமான வேறுபாடு காணப்பட்டது. பிரம்மதேவன் ஆண்டின் முடிவில் புதிய கன்றுகளையும் புதிய இடையர்களையும் தான் ஒளித்து வைத்த பழைய கன்றுகளையும் பழைய இடையர்களையும் பார்த்தான். புதியனையவை பழையனையவை என்று பகுத்தறிய முடியாமல் மயக்கத்தை அடைந்தான். அவனுடைய மயக்கத்தை போக்க எண்ணிய நீ அப்போது புதிய கன்றுகளையும் இடையர்களையும் புதிய உருவங்கள் ஒவ்வொன்றையும் கிரீடம், தோல்வளையம் முதலிய அணிகளை அணிந்து 4 கைகளுடன் நீருண்ட மேகம் போன்ற நிறத்துடன் உன்னுடைய ஸ்வரூபமாகவே அவருக்கு காட்சியளித்தார். மேலும் அவர்கள் அனைவரும் லக்குமியால் சீராடப்பட்ட அவயங்களை பெற்றிருந்தார்கள். பாம்புகளின் அரசனான ஆதிசேஷன் மீது படுத்துக்கொண்டு யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த சனகாதி முனிகளால் வணங்கப்பட்ட பிரம்மதேவன் உன் வடிவத்தையே அவர்களில் கண்டான். பிரம்மதேவன் எண்ணற்ற நாராயணன் வடிவங்களை கண்டான். எல்லா இடங்களிலும் உன்னை பணியாளனாக பார்த்து அந்த மாயையில் மனம் மூழ்கி அறிவினை இழந்தான். அப்போது நீ அனைத்து வடிவங்களையும் உன்னில் அடக்கி நீ ஒருவனாகவே கையில் பாதி சோற்று உருண்டையோடு அவர் முன்னே தோன்றினாள். விபுவே, அதன் பின் செருக்கழிந்த பிரம்மதேவன் உலகின் தலைவனான உன்னை அடிக்கடி வணங்கி துதித்துவிட்டு தன் இருப்பிடமான சத்தியலோகத்திற்கு சென்றான். பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுற்ற கன்றுகளோடும் சிறுவர்களோடும் பழையபடி நீ வீட்டிற்கு சென்றாய். குருவாயூரின் தலைவனை, அத்தகைய நீயே என்னை பிணி நின்றும் காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண